தாவேகா தலைவர் விஜய் அவர்களால் மேலும் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது. மார்ச் 4ஆம் தேதி விஜய் தஞ்சாவூருக்கு போயிருந்தார். அவர் தஞ்சாவூருக்கு போகும்போது அவருடைய வாகனத்தில் நிறைய பேர் பின்தொடர்ந்து போனாங்க அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போது சில ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஒரு 4-5 பேர் கொஞ்சம் காயமடைஞ்சிட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப சீரியஸாக இருந்தார். அவருடைய பெயர் விக்னேஷ். அந்த பையன் மருத்துவமனையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 19 நாள் இருந்திருக்காங்க. இப்போது சிகிச்சை பலனின்றி அந்த பையன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம். அவங்க அப்பா அந்த பையன் ஆக்சிடெண்ட் ஆன உடனே ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். உடனடியாக 2 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க, நான் பால் வியாபாரி தான், என்ன பண்ணுறது, ஏதோ ஒன்று விற்று தான் கட்டி ஆகணும் அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி பேசியிருந்தார். இப்போது லட்சமாக செலவு பண்ணியும் அந்த பையனோட உயிர் இல்லையே. இப்போ அந்த குடும்பத்தினருக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க? இத்தனைக்கும் அந்த பையனும் இன்னொரு பையனும், அதாவது அவருடைய சகோதரர் குமரேஷ், இவங்க 2 பேரும் ட்வின்ஸாம். 2 பேருமே ஒரே காலேஜில் ஒரே படிப்பை படிக்கிற பசங்க. இத்தனை வருஷமாக ஒன்றாகவே இருந்தவங்க திடீர்னு அதில் ஒருத்தர் இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படி அவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும்? அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும்? ஆறுதல் சொன்னால் மட்டும் அந்த உயிர் வந்துருமா? ஆனால் ஆறுதல் சொல்ல வேண்டிய விஜய் ஒரு அறிக்கையில் கூட அந்த பையன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது ஒரு ஆறுதல் சொல்லலை. அந்த பையனையும் பார்க்கல, அந்த குடும்பத்தினரையும் பார்க்கல. சரி, இவர் போய் தான் பார்க்கல, மற்றவங்களெல்லாம் குடும்பத்தினரை அங்கே வர வச்சு பார்த்தாரு. அந்த மாதிரியாவது வர வச்சு பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு தேவையான பண உதவிகளை வழங்கியிருக்கலாம். ஆனால் அது எதையும் பண்ணலை. அந்த ஆக்சிடெண்ட் நடந்து எல்லா செய்தி சேனல்கள்லேயும் அந்த செய்தி தான் ஓடிட்டு இருந்தது. ஆனால் இவர் அடுத்த நாளே திரிஷா கூட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தார். இதை நம்ம சொல்லணும்னு இல்லை, எதுக்கு சொல்கிறோன்னா இவருக்கு ரசிகர்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படிங்கிறது தானே இது காட்டுது. அவரை பார்க்குறதுக்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியே கூட கரூரில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது. அப்பவும் அவர் எட்டி பார்க்காம ஒரு பாட்டுக்கு போயிட்டார். சரி, அதில் இருந்தாவது பாடம் கற்றுருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க அரசியலுக்கே லாய்க்கு இல்லை. கேட்டால் அரசாங்கம் எங்களை பிரச்சாரம் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க, எங்களை வெளியே வரவே விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வெளியே என்னத்துக்கு? இந்த மாதிரி மக்கள் சாகிறதுக்கா? முதல் நாளில் இருந்தே இவர் ரசிகர்களை கண்டித்து வச்சுருக்கணும். மரத்து மேலே ஏறுறவங்களையா இருக்கட்டும், அல்லது கம்பத்தில் ஏறுறவங்களையா இருக்கட்டும். ஒரு முறை அப்படி தான் மைக்கில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஆர்வக்கோளாறில் ஒரு கம்பத்தில் ஏறி நின்றுட்டு ரகலை பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ இவர் நீ கீழே இறங்கினா தான் நான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி என்னை வண்டியில் யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் அரசியலுக்கே வரமாட்டேன், நான் போயிடுவேன் அப்படின்னு இவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அப்படின்னா அப்படி வர்றவங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருக்கும். அப்போவும் ஒரு சில ஆர்வக்கோளாறில் வரதான் செய்வாங்க. ஆனால் அவர் அதை கண்டிக்கணும். ஆனால் அவர் கண்டிக்கிற மாதிரியே தெரியல. கூட்டம் வந்தால் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு விளையாடிட்டுருக்காரு. அந்த கூட்டத்தை அவர் ஒரு மாசாக நினைக்கிறாரு. சரி, எல்லாருக்குமே அந்த கூட்டம் வர்றது மாசாக தான் இருக்கும். ஆனால் அது இந்த அளவுக்கு உயிரிழப்பு அளவுக்கு போகுது அப்படிங்கும் பட்சத்தில் அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். அப்போ தான் அவன் ஒரு சிறந்த தலைவன். யார் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம முதல்வர் ஆகணும், நம்ம பதவியை ருசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் எப்படி சிறந்த தலைவனாக இருக்க முடியும்? என்னத்தை சொல்ல, மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த செய்தியை பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம இத்தனைக்கும் விஜய் ஃபேன்லாம் கிடையாது. நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இப்போ அவங்க குடும்பத்தினருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த பையன் இறந்துட்டாங்கிற செய்தி எல்லா நியூஸ்லேயும் ஓடிட்டுருக்கு. இதுக்காவது விஜய் ஒரு இரங்கல் பதிவு போடுறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்படி இதுக்கும் அவர் இரங்கல் பதிவு போடலைன்னா அவர்லாம் மனுஷனே கிடையாது.